இது என்ன? இது ஒரு புத்தகம். அதாவது ஷியாக்கள் இலங்கையில் எப்படியெல்லாம் ஊடுருவுகிறார்கள் என்பதை பல கோணங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? புத்தகங்களை வெளியிட்டு அந்த புத்தகத்துக்கு ஷியாக்காரன் எழுதினதுன்னு போட்டால் யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுடைய யுக்தி என்ன தெரியுமா? ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு ஹெட்டிங் தலைப்பு தெரிவு செய்வாங்க. உதாரணத்துக்கு பாலியலும் பருவ வயதும். எல்லோரும் வாங்குவோமா இல்லையா? எல்லோரும் வாங்குவார்கள். மூத்தவர்களும் வாங்குவார்கள், இளையவர்களும் வாங்குவாங்க. திருமணம் முடிச்சாலும் வாங்குவான், முடிக்க போறவனும் வாங்குவான், பாடசாலை மாணவனும் வாங்குவான். என்னடா இருக்கு இந்த புக்ல? அப்படி ஒரு பொதுவான கவரக்கூடிய ஒரு தலைப்பை போட்டு விடுவார்கள். போட்டுட்டு ஷியாக்காரன் எழுதிய புத்தகமா அது இருக்கும். அந்த புத்தகம் மக்கள் மத்தியிலே வேர் பிடிப்பதற்கு, அறிமுகமாவதற்காக என்ன செய்வாங்க தெரியுமா? இன்றைய இலங்கையினுடைய தௌவா களத்துல யாரெல்லாம் நல்லா ஷைன் பண்றாங்களோ, பிரகசிப்பாங்களா இல்லையா, நல்லா ஃபேமஸான தாய்க்கள் உண்டு, அந்த தாய்க்களுடைய ஒரு அணிந்துரையை எடுத்துருவாங்க, முன்னுரையை எடுத்துருவாங்க. முன்னுரையோடு அந்த புத்தகத்தை வெளியிட்டா மக்கள் பார்ப்பாங்க, ஆஹா இவ்வளவு பெரிய மார்க் அறிஞர் இதுக்கு முன்னுரை கொடுத்திருந்தா இது எப்படிப்பட்ட புத்தகம், ரொம்ப ஒன் புத்தகம், அந்த மாதிரி புத்தகம் என்று நம்பி ஏமாந்து விடுவார்கள். காலம் செல்ல செல்ல ஷியாக்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் சகஜமாக ஒன்றாக கலந்துவிடும். அதில் ஒன்றுதான் பாலியலும் பருவ வயதும் என்ற இந்த புத்தகம். இது அப்துல் ஹலீம் என்று சொல்லக்கூடிய இலங்கையை சேர்ந்தவர். ஈரான்ல கும்மி என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த கும்மி யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இலங்கையில வந்து பிரச்சாரம் செய்கிறார். அந்த ஷியா புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கியவர் யார்? அஷேக் ஏசி அகார் முகமது. பிரதி பணிப்பாளர் ஜாமியா நலிமியா கலாபீடம் பேருவரை. இன்னொரு பதவியை சேர்ப்பதாக இருந்தால் அகில இலங்கை ஜம்மியத்து உலமாவினுடைய துணை தலைவர்களில் ஒருவர். சரியா? துணை தலைவர்களில் ஒருவர் இவர்தான் அகார் முகமது. இவர் கொடுக்கிற அணிந்துரையில கடைசி அந்த பந்தி கோட் அடிச்சிருக்குதா இல்லையா, அதை மட்டும் உங்களுக்கு வாசி காட்டுறேன். இத்தகைய ஆக்கப்பூர்வமான பணிகளே இன்று சமூகத்திற்கு தேவைப்படுகின்றன. எது? ஷியா காரண புத்தகத்தை வெளியிட்டது இருக்குதே, இதுதான் ஆக்கப்பூர்வமான பணியாம். சர்ச்சைக்குரிய சில்லறை விவகாரங்களை அலசுவதை தவிர்த்து, சில்லறை விவகாரங்கள் என்னவா, யாருக்கு அடிக்கிறார்? இது தௌஹீதுக்கு அடிக்கிறாடி. விரலாற்றுறது, தொப்பி போடாம தொழுகிறது, நெஞ்சில கூடிய நற்காரியங்களை அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் நிறைய வழங்கணும் என்று அவர் அந்த புத்தகத்தை பார்க்கலாம். ஒன்று. அப்ப அகார் முகமது எழுதினால் மக்கள் வாசிப்பாங்களா இல்லையா? இது ஒன்று. இரண்டாவது, இது என்ன? இஸ்லாமிய உலகும் சவால்களும் என்ற புத்தகம் எஸ் மௌலானா எழுதியிருக்கிறார். இது என்ன புத்தகம் என்றால், இலங்கையில் ஷியா இசத்தை பரப்புவதில் முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் மிலேனியம் கல்வி ஸ்தாபனம். இது வெலிகமையில் இயங்குகிறது. மிலேனியம் கல்வி ஸ்தாபனம். இதனுடைய ஸ்தாபகர் தான் எஸ் மௌலானா. இவருடைய தம்பி வந்து ஒரு லோயர். சரி, அவர் வந்து ஷியாக்களோடு நியாயமான தொடர்பு கொண்டவர். இவரும் ஒரு மிகப்பெரிய ஷியாவாதி. இந்த மிலேனியம் கல்வி ஸ்தாபனத்தினால் இது போன்ற புத்தகங்கள் அடிக்கடி வெளியிடப்படுகின்றன. கருத்து களம் என்ற பெயரிலும், அதே மாதிரி வானொலியில முஸ்லிம் நிகழ்ச்சியில வாழ்வும் பண்பாடும் என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த மிலேனியம் கல்வி ஸ்தாபனத்தால ஒவ்வொரு புதனோ சனியோ நாள் மறந்துட்டு நடத்தப்பட்டு வருகிறது. சரியா? அப்ப முஸ்லிம் சேவையிலும் ஷியாயிசம் பரவி கொண்டிருக்கிறது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம், கடுமையாக தௌஹீதை எதிர்த்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். கடைசியில 12வது அத்தியாயம் வஹாபிசம் ஒரு சமூக அரசியல் என்ற ஒரு தலைப்பு இருக்குது. அதுல முழுக்க முழுக்க பிஜேயை திட்டுவதும் தௌஹீத் ஜமாத்தை திட்டுவதும் தான் இந்த புக்குடைய சாராம்சமாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை வழங்கியவர் யார் தெரியுமா? முன்னுரை வழங்கியவர் ரவுப் ஜெயின். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யார் இவர்? ரவுப் ஜெயின். இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பு இருக்குதா இல்லையா, டிஏ என்று சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஜமாத்து சலாமா பேரை மாத்திட்டாங்க. அதே மாதிரி அந்த அமைப்பு வந்து பல பெயர்கள்ல, இப்போ பொதுபல சேனா, சிங்கள ராவையன்னு ஒரே அமைப்பு பல பேர் இயங்குறானா இல்லையா, இது மாதிரி இந்த டிஏ வந்து பல பேர்ல சமூகத்தில் இயங்குறாங்க. ஒன்று டிஏண்டுவாங்க, அங்கிட்டு ஜமாத்தி சலாமாண்டுவாங்க, இங்கிட்டு வந்து எம்எஃப்சிடிண்டுவாங்க. சரி, கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் அங்கிட்டு ரிபாத்துண்டுவாங்க. எல்லாம் ஒரு அமைப்பு தான்.
இந்த அமைப்பினுடைய MFCD வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகை இருக்குது, மீள் பார்வை. அதே போன்று சர்வதேச பார்வை சஞ்சிகை இருக்குது. இந்த சர்வதேச பார்வையினுடைய ஆசிரியர் தான் இந்த ரவுப் ஜெயித். விளங்குதா? ஒரு நலீமி, MA முடிச்சவர், MPhil முடிச்சவர். சரி, இவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கி இருப்பதை பார்க்கிறோம். இது ஒண்ணு. சரி, எப்படியெல்லாம் சமூகத்தில் ஷியாயிசம் ஊடுருவது, யார் ஊடாக, குறிப்பாக நலீமிக்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள், அதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சரி, அடுத்தது ஒரு புத்தகம். இதெல்லாம் நல்ல நல்ல தலைப்பு. மனைவியை தேர்ந்தெடுப்பது எப்படி? எல்லா இளைஞரும் ஓடி போய்த்து இது வாங்கி இன்னைக்கு நாளைக்கே புக் ஷாப்ல தேடுவாங்க பெரும்பாலும். சரி, அப்படியான தலைப்புகள் தான் போடுவாங்க ஷியாக்காரர்கள். சரி, இதை யார் வெளியே மொழிபெயர்த்திருக்கிறான்னு அப்துல் ஹமீத், ஏற்கனவே சொன்ன ஈரானில் படித்து விட்டு வந்த அந்த அப்துல் ஹமீத் தான் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இதற்கு அணிந்துரை யார் தெரியுமா? யாருக்கு அணிந்துரை? டாக்டர் மரீனா தாஹா ரிஃபாய். சரி, அல் முஸ்லிமாத் என்ற பெண்கள் அமைப்பினுடைய இஸ்தாஃபர், டிரெக்டரா இல்லையா, அவங்க பணிப்பாளர். அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களா தெரியாது. ஆனால் நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று எந்த ஒரு இடத்திலும் இவர் அறிக்கை விடவில்லை இதுவரைக்கும். விளங்குதா உங்களுக்கு? சரி, ஒண்ணு. இந்த புத்தகத்தில் கூட நிறைய ஷியா கருத்துக்கள், குறிப்பாக இந்த புத்தகத்துடைய பின்பக்கம், இதுல வந்து நீங்க பார்க்கலாம் எமது இதர வெளியீடுகள். ஒன்னு இக்ரா, இரண்டாவது அலி அலி அவர்களின் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க மடல், ஆன்மீக போராட்டமும் அழுகை நிறைந்த சம்பவங்களும், பாலியலும் பருவ வயதும், இலட்சிய பாதையில் இமாம் ஹுசைன், இளமங்கை ரயில் பயணம், வீரமங்கை பிபி ஜெயினப், அஹ்லுல் பைத் என்பது ஷியாக்களுடைய மாதாந்த பத்திரிகை இலங்கையில் வெளியிடுறாங்க. சரி, இப்படியெல்லாம் இலங்கையில் வெளிவரக்கூடிய எல்லா ஷியா புத்தகத்தை லிஸ்ட் பின்னுக்கு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அணிந்துரை வழங்கணும். அப்ப இதையெல்லாம் பார்த்ததற்கு பின்னாலும் மரீனா அவர்கள் அணிந்துரை வழங்குகிறார்கள் என்று சொன்னால், எப்படியெல்லாம் சமூகத்தில் தௌஹீத்வாதி என்று பலரால் பேசப்படக்கூடிய ஒருவர் தான் மரீனா. சரி, அப்ப யாரை பிடித்து சமூகத்தில் ஊடுருவாங்க என்று கொஞ்சம் அவதானிங்க. அடுத்தது என்ன? பல தலைப்புகள்ல உண்மையாக ஷியாக்கள் யார், அவர்கள் சொல்வது என்ன? ஷியாக்காரன் எழுதின புத்தகம், ஷியா கொள்கையை பக்காவாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இலங்கையிலே இன்று விநியோகத்திலே இருக்கிறது. அதே போல தூது, இதுதான் தூது மேகசின். இது மாதாந்த சஞ்சிகை, 3 மொழியிலும் இலங்கையில் வெளியிடப்படுகிறது. த மெசேஜ் என்று இங்கிலீஷிலும், தூது என்று தமிழிலும், சிங்களத்தில் பேர் மறந்துட்டு, சரியா, 3 மொழியிலும் வருகிறது. ஃப்ரீ இஷ்யூ. இது விசேஷ அம்சம் என்ன? நல்ல குவாலிட்டி தாள். இந்த தாள் நீங்கள் அடிக்கவே இயலாது. ஃப்ரீ இஷ்யூ பண்றாங்க. ஒவ்வொரு பாடசாலைக்கும் இலவசமாக வந்துவிடும். சரி, இது கூட எனக்கு ஃப்ரீயா கிடைச்ச ஒன்றுதான். அட்ரஸை போட்டால் வீட்டுக்கே வந்துடும். சரி, இது வந்து ஷியாக்கள். இதுல நலீமிக்கள் கூட கட்டுரை எழுதுறாங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, அடுத்தது வந்து என்ன? உதாரணத்துக்கு இலங்கையில் உலா வரக்கூடிய ஷியா புத்தகங்கள், நமது நம்பிக்கை, ஒரு ஷியா அறிஞரின் விளக்கம். சரி, அதுபோல இஸ்லாமிய ஹிஜாப். சரி, நல்ல அழகான தலைப்பா இல்லையா? சரி, இது ஃபுல்லா ஷியா அறிஞர்கள் அவங்க எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாருங்க. சரி, அதுபோல எழுச்சியின் சரிதை. யார் இவர்? ஹுமைனி. இவர் தான் ஷியாவுடைய கருத்தா, நவீன ஷியா ஈரானுடைய கருத்தா, மூல கருத்தா. இவரை பத்தி இவ்வளவு பெரிய வாழ்க்கை வரலாறு தமிழில். இதெங்க? இலங்கையில இந்த நூல் விற்பனைக்கு உண்டு. விற்பனையில இலவசமாக கிடைக்கும். சரி, அது போக கர்பலா, தாங்கோனா துயரம், இதுல நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். கவிதைகளோடு பிணைந்ததாக கர்பலாவினுடைய சோக வரலாறு ஃபுல்லா எழுதப்பட்டிருக்கும். இது எல்லாம் இலங்கையில் ஷியாக்கள் ஊடுருவக்கூடிய நூல் புத்தகம் ஊடாக எப்படியெல்லாம் அறிவு ரீதியாக, சிந்தனா ரீதியாக இலங்கையில் எப்படி ஊடுருவாங்க, அதற்கு யாரை பகடைக்காயாக பயன்படுத்துறாங்க. பல நலீமிக்கள் பகடைக்காயாக இருக்கிறார்கள், தௌஹீத்வாதிகள் பகடைக்காயாக மாறி இருக்கிறார்கள், சமூக பிரமுகர்கள் பகடைக்காயாக மாறி ஷியாயிசம் இலங்கைக்குள் ஊடுருகிறது. விளங்குதா உங்களுக்கு? மிக விழிப்போடு இருக்க வேண்டும். உங்களோட பிள்ளையை நம்பி படிக்கிறான் என்று விட்டு செல்வீர்கள். இது போன்ற ஷியா புத்தகங்கள் அவர்களின் கைகளில் தவறலாம். அவர்களை அறியாமல் ஷியா சிந்தனை அவர்கள் எண்ணங்களில் ஊடுருவலாம். கவனமாக ஒவ்வொரு பெற்றோரும் இருக்க வேண்டிய விஷயம்.